வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எல்லா வீடுகள்லையும் நடுத்தர குடும்பங்கள்ல எல்லாருமே ஃபுட்டு ஆர்டர் பண்ணக்கூடிய ஒரு சூழலை நான் பார்க்குறேன். எவ்வளோ அழகா நம்மளே வீட்டில் செய்யக்கூடிய ஒரு காலம் இது. இந்த காலத்துலேயும் நம்ம ஏன் இந்த ஃபுட்டை ஆர்டர் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. அதுவும் ஒரு அரிதான ஃபுட்டாக இருக்குது, அது நம்மளால் அந்த ஃபுட்டெல்லாம் நமக்கு செய்ய தெரியாது. அந்த ஃபுட்டை நீங்கள் சரி கடையில் என்னைக்காவது ஒரு நாள் ஆர்டர் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஆனால் நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு இட்லி, தோசை, பொங்கல், பூரி இதெல்லாம் கூட கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு அளவுக்கு இந்த சமூகம் இவ்வளவு கீழ்த்தரமாக ஏன் போச்சுன்னு எனக்கு தெரில. அதுவும் குறிப்பாக நிறைய வீடுகளில் நான் பார்க்குறேன், அந்த வீட்டினுடைய ஒரு குடும்பத்து பெண்கள் ஆர்டர் பண்ணுறாங்க. சரி, அதையாவது அந்த குடும்பத்து பெண்கிட்டையாவது ஒப்படைச்சிருக்காங்களேன்னு நினச்சிக்கலாம். சில வீடுகளில் பார்க்குறேன், அந்த குழந்தைகளே ஆர்டர் பண்ணுறாங்க நிறைய ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, பீஸா, பர்கரு, அப்புறம் ஃப்ரைட் ரைஸு இதெல்லாம் அவங்களே ஆர்டர் பண்ணுறாங்க. அவங்க அப்பா அம்மா அதுக்கு துணை போகிறாங்க. சரி, நீ உனக்கு பஸ்ஸுன்னா நீ இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கோன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இது எப்படி இது என்ன தேவை இருக்குது? இப்போ இன்னைக்கு பாருங்க, நம்ம அந்த காலத்தை மாதிரி நம்ம ஆட்டு வரல், அம்மி இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம ஒரு இட்லி அரைக்கணுமா, இட்லிக்கு நீங்கள் கிரைண்டரில் போட போகிறீங்க, அது நல்லா ஆட்ட போகுது. சரி, சாம்பார் வைக்கணுமா, பருப்பு இதுக்கு கூட நீங்கள் ஒரு குக்கரில் வச்சுக்கலாம். இப்போ சாம்பாரே குக்கரில் வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி வீட்டிலே மனமாக சுவையாக கொடுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறீங்கன்னு வைங்க, அந்த ஃபுட்டு என்ன எண்ணெயில் செஞ்சுருப்பான், என்ன தரத்தில் செஞ்சுருப்பான், என்ன மாவில் செஞ்சுருப்பான், அவங்க கொடுக்கக்கூடியவங்க எவ்வளோ தூரம் தரமாக கொடுப்பாங்கிறது 90% பேர் இன்னைக்கு கலப்படத்தில் தான் நிற்கிது. சரி, அப்படியே நீங்கள் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வரீங்க. அந்த ஃபுட்டு 4 பேருக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா அது 2 பேருக்கு தான் பத்துது. அப்படியான ஒரு உணவாக இருக்குது. சில நேரம் உப்பு வாயில் வைக்க முடியாது, அப்படி கொண்டு வந்துடுறாங்க. சரி, அதை விடுங்க. நம்ம இன்னைக்கு நான் ஒரு சூழலில் சொல்கிறேன், அரிசி உளுந்து எல்லாத்தையும் சேர்த்தாலும் 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபாய்க்கு நம்ம வீட்டிலே வயிறார நிறைவாக சாப்பிட்லாம். ஆனால் அங்கே அந்த கடையில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணும்போது ஒரு 3 மடங்கு, 4 மடங்கு, 5 மடங்கு பைசாவை நம்ம அந்த கடைக்கு அந்த ஃபுட்டு ஆர்டருக்கு நம்ம கொடுக்குறோம். அப்புறம் டெலிவரி சார்ஜ் அது வேற தனியாக கொடுக்குறோம். இவ்வளவு ஏங்க செய்யணும்? வீட்லேயே எவ்வளவு எல்லா வசதிகளும் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதை செய்யறதுக்கு நமக்கு சோம்பேறித்தனத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. வேற எந்த காரணமும் நான் சொல்ல மாட்டேன். வீட்டிலே அருமையாக செஞ்சு இந்த மாதிரி வீட்டிலே நம்ம செஞ்சு கற்றுக் கொடுத்தா தான் வரக்கூடிய தலைமுறையும் அழகா அமைதியாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும். இதனால பைத்தியமே பிடிச்சிரும். பார்த்துக்கோங்க, ஃபுட் ஆர்டர் பண்ணவே கூடாது. ஓகே நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக்